கலைந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார். மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. ரோகங்கள் சாபங்கள் மாறிடவே மாசற்ற இரத்தத்தால் கழுவிடவே. ரோகங்கள் சாபங்கள் மாறிடவே மாசற்ற இரத்தத்தால் கழுவிடவே. மாறிடானாத உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். மாறிடானாத உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. கஷ்டங்கள் துடைக்கவே பாதையில் காரீருள் கலைந்திடவே. கண்ணீர்கள் கஷ்டங்கள் துடைக்கவே பாதையில் காரீருள் கலைந்திடவே. கல்வாரி நாத உந்தனாயே பாசத்தால் கூவி அழைக்கிறார். கல்வாரி நாத உந்தனாயே பாசத்தால் கூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. பாடுகள் பறந்திடவே புதிய வாழ்வினை பெற்றிடவே. பாவங்கள் பாடுகள் பறந்திடவே புதிய வாழ்வினை பெற்றிடவே. வாரி சிலுவை நாதரிடம் பாசத்தால் கூவி அழைக்கிறார். வாரி சிலுவை நாதரிடம் பாசத்தால் கூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.
ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும், ஜெப ஆவினால் நிறைந்து ஜெபிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி நாங்கள் தேவனை துதிக்கிறோம். வேதத்தை பார்க்கும் பொழுது எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ள இருதயத்தோடு சேர கடவோம். உண்மையை தேவன் விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், சகலவற்றிலும் உண்மையை கை கொள்கிற தேவன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், காத்து கொள்ளுவார். இன்றைக்கு இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். பிசாசானவனுடைய தன்மை பொய்யுக்கு பிதாவுமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட உண்மையோடு இருக்கிறோம்? மோசை குறித்து நாம் பார்க்கும்போது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனே அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் எங்கும் உண்மையுள்ளவன். அந்த உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே மோசையை கொண்டு பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை நடத்தினார். பல லட்சக்கணக்கான மக்களை வனாந்திரத்திலே வழிநடத்தினார். 40 வருஷமாய் அவர்களை போஷிப்பதற்கு அவனை கருவியாய் மாற்றினார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம் 1 மாதமானது நமக்கு சம்பளம் இல்லாதபடி அவரையே விசுவாசத்தை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் போய்விடும். ஏனென்று சொன்னால் அவிசுவாசம் வருவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த மோசையோ 40 வருஷங்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தேவனோடு கூடிய உறவிலே உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆகவே தேவன் அவனை கொண்டு ஜனங்களை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், பலவீனங்களெல்லாம் மாற்றினார். அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடக்க நடந்து வரும்படியாக இரவிலே மேகஸ்தம்பமும் பகலிலே அக்னி ஸ்தம்பமுமாய் அங்கு வழிநடத்தப்படுவதை பார்க்கிறோம். காரணம், மோசையினுடைய வழிநடத்தில் அவன் முழுமையாக இருந்தபடினால் கர்த்தர் அவனை நடத்தினார். அவன் சொன்னபடி உண்மையாக எல்லாவற்றையும் செய்தபடினால் கர்த்தர் அவனை கொண்டு அவ்விதமான பெரிதான காரியம் செய்தார். முகமுகமாய் தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்தார். மோசையின் காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம். அவ்விதமாய் உண்மையுள்ளவர்களை தேவன் மேம்படுத்துகிறார். வேதத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 89:24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். உண்மையானது நமக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறார். கொம்பு என்று சொன்னால் நம்முடைய மேன்மையை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லா காரியங்களையும் உயர்த்துகிற தேவன். கொம்பு என்று சொன்னாலே மிருகங்களுக்கு கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பினுடைய மேன்மை என்ன? அது உயர்ந்திருப்பதோடு பாதுகாப்பதற்கு ஏற்றது, சத்துருவின் காரியங்களை முட்டி தழுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அவை கொம்பு என்று சொன்னாலே உயர்ந்திருக்கிற வாழ்க்கை, தேவன் அருளிய பலத்தினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று சொன்னால் உண்மையுள்ளவர்களாக இருப்பதனால். தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, அவர் விரும்புகிற உண்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை இருப்பது நல்லது. நாம் எவ்வளோ தூரம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், அவரை தேடுவதிலே, அவர் விரும்புகிற பரிசுத்தத்திலே, அவர் சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபத் நேரத்திலே எவ்வளவு நேரம் உண்மையாக இருக்கிறோம். ஏனோ தானா என்று சொல்லி ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோமா? ஏனோ தானா என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையாய் ஜெபிக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன்
உண்மையாய் ஜெபிப்பார் என்று சொன்னால் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அவருடைய உள்ளமானது உடைந்து போய் கண்ணீரோடு ஜெயிப்பார்கள். நான் அநேக தேவ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பெரியான அற்புதங்கள் நடைபெறுவதை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மையோடு ஜெபிக்கிறோமா? நான் அநேக நேரங்களிலே இந்த ஜெப வேளையானது மிகவும் முக்கியமானது. ஜெப நேரமானது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நேரம். அந்த ஜெப நேரத்திலே தான் நம்மளோடு பேசுவார். அந்த ஜெப நேரமானது தேவன் நம்மை போதிப்பார், நாம் செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரம் ஒரு மாறுதல் அடைய வேண்டும். அது உண்மையாக இருக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் உண்மையாய் ஜெபித்தபடினாலே எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்தி அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு உள்ளம் வேண்டும். சட்டம் இருந்தது, தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த மக்கள் எல்லாம் தந்திரமாய் காரியங்களை செய்தார்கள். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். அவன் தினம் 3 வேளை ஜெபிப்பது போல சட்டம் இருந்தபோதும் ஜெபித்தான். ஆகவே அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவனை குற்றப்படுத்தி அவனை ராஜாவிடத்திலே கொண்டு போனார்கள். நடந்தது என்ன? அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ஒன்றும் சிங்கமும் சேதப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாய்களை கட்டி போட்டார். ஏனென்று சொன்னால் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் மீது ஒரு குற்றமும் காணப்பட முடியவில்லை. காரணம், அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி தானியேல் 6:4 பார்க்கிறோம். அவ்விதமாக இருந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் சிங்கக்கவியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு அவனுக்கு விரோதமாக இருந்த மக்கள் சிங்கக்கவியிலே தள்ளப்பட்டு அழிந்து போனார்கள். உண்மையாய் நாம் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய வாழ்க்கை அழிந்து அகன்று போகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலைப் போல நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னுமாய் வேதத்தை நாம் பார்க்கும்போது உண்மையாய் நாம் காரியங்களை செய்யும்போது நமக்கு ஏற்படுகிற பலவீனங்களிலே அவர் சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே எசேக்கியா ராஜா பலவீனம் அடைகிறான். மரணத்துக்கு எதிரான நோயிலே சிக்கியிருக்கிறான். அவ்விதமான நோயிலே அவன் தவித்து கொண்டிருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி கேட்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய வாழ்க்கையிலே நினையாத ஒரு வேதனையான நோய், மரணத்துக்கு எதிரான நோய். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்த ஒரு காரியம் என்ன? அவன் உண்மையாய் இருந்தபடினாலே, உண்மையாய் தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சினபடினாலே அவன் கண்ணீரை கண்ட தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே 15 ஆண்டுகள் நீட்டி தருவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன் பலவீனமானது ஒருவேளை உன் ஜீவனை பறிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரு கேன்சர் நோயாக இருக்கலாம். கொடூரமான நோயாக இருக்கிறதே, என் ஜீவகாலம் எவ்வளவோ என்று சொல்லிக்கூட எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்வது, நீ உண்மையாய் என்னை துதிப்பதினாலும் தேடுவதினாலும் என்னிடத்தில் ஜெபிப்பதினாலும் இந்த எசேக்கியாவை போல உன் ஆயுசு நாட்களை கூட்டுகிற தேவன் என்று சொல்கிறார். அது பல மடங்காய் மாறுவதற்குரிய காரியங்களை செய்கிறார். மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இதை செய்து உங்கள் நாட்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னுமாய் நாம் வேதத்தை பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களாய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீதிமொழியின் புஸ்தகம் அங்கு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பரிபூரணமான ஆசீர்வாதம், பூரணம் அல்ல, அதில் பரிபூரணமான ஆசீர்வாதம். வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்மையுள்ள மக்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட உண்மையோடு இருக்கிறோம்? கணவன் மனைவிக்கு நடுவே உண்மை இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோருக்கு நடுவே உண்மை இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோரை உண்மையாய் நேசிக்கிறார்களா? இன்றைக்கி அநேக நேரங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை இல்லாத வாழ்க்கை, பெற்றோருக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பகுதி ஊழியத்தை செய்து நான் முடித்த பொழுது தேவ ஆவியானவர் ஒரு காரியம் சொன்னார். போதகரோடு நீர் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். உங்களுடைய மகள் இன்றைக்கு உங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போக இருக்கிறாள், உடைய ரூமை போய் பாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த போதகர், அவள் அப்படியா, என்னை அதிகமாக நேசிக்கிறவளாயிற்றே என்று கூறினார். ஆனாலும் போய் பார்த்த பொழுது ஒரு பெட்டியிலே தன் நீராம் அடுக்கி வைத்து ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். நான் இவ்விதமாய் செல்கிறேன், தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அவளுக்கு ஒரே துக்கமும் துயரமுமாய் மாறியது. என் மகளா என்று சொல்லி அவருக்கு பெரிய கேள்வியாய் மாறியது. யோசித்து பாருங்கள், சிறு பிராயத்திலிருந்து போஷித்து பராமரித்து வந்த பெற்றோருக்கு தெரியாதபடி தவறான காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதனாலே துக்கப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம், உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் விரும்புவது உண்மையை தான் விரும்புகிறார். அவை உண்மையாய் நாம் வாழும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு எண்ணாத விதத்திலே அது பூரணமாய் தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னுமா நாம் உண்மையாக இருக்கும்போது அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கு அழகாக சொல்வதை பார்க்கிறோம். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உண்மையுள்ளாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை பணியை செய்வதற்கு நம்மை நடத்துகிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையை விரும்புகிற தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தாவே, நான் உண்மையுள்ளவனாய் இடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், நீர் உண்மையுள்ளவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையானவைகளை எனக்கு இன்று தாரும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? உன் பலவீனங்கள் நீங்கள் உண்மையாய் ஜெபி. உன் வாழ்க்கையை உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும்போது அவர் சகலவற்றையும் சிறப்பாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உண்மையுள்ளவர்களை நேசிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஜெயிப்போம். அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ளவர்களை நேசிக்கிற தேவனே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று இருக்கிறதே, நாங்கள் பொய்யானவர்களை பேசி உண்மையற்றவர்களாய் வாழாதபடி எங்கும் அந்த தானியரை மோசையை போல உண்மையுள்ளவராய் இருக்க உதவி செய்யும். தானியரை போல உண்மையுள்ளவராய் இருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்களுடைய அன்புக்கு பாத்திரராய் நாங்கள் மாறுவதற்கு, நாங்கள் இன்று முதல் உண்மையுள்ளவராய் மாறுவதற்கு, எங்கள் வார்த்தைகள், எங்கள் செய்கைகள், சிந்தைகள் எல்லாம் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் உள்ளது போல அந்த உண்மையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க எங்களுடைய எண்ணங்களிலேயும் எங்களுடைய உணர்வுகளிலும் தாரும். அற்புதமான காரியங்களை நாங்கள் கண்டு மகிழ கழிவுற உதவியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும்.
எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.